வணக்கம். நான் ஸ்ரீ சௌமியா, தேர்ட் இயர் பிகாம் சிஎம்ஏ படிக்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் படிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் விழா எங்கள் காலேஜில் கொண்டாடினாங்க. ரொம்ப பாரம்பரிய முறையில் அம்மி அரைத்தல், மருதாணி வைத்தல், அரிசி குத்தல், அப்புறம் வள்ளி கும்மி, இதெல்லாமே புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. அதாவது பாரம்பரியத்துக்கு போய் விளையாடிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. தென் டான்ஸ், ரொம்ப பழைய காலத்து டான்ஸ் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்தங்காட்டி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை விட எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா எல்லாத்துலயும் பங்கேற்று நல்லா விளையாடணும். நான் ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறேன். என் பேர் ஐஸ்வர்யா, பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ்ல படிக்கிறேன். இன்னைக்கு எங்க காலேஜ்ல பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. பாரம்பரிய வகையில டான்ஸோ, அப்புறம் நிறைய போட்டிகள், மருதாணி வைக்கிறது, அம்மி அரைத்தல், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. இது ஒரு கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் சாரியில வந்திருக்காங்க, பாய்ஸ் எல்லாம் ட்ரெடிஷனலா வேஷ்டியில வந்திருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லா மனசுக்கு மகிழ்ச்சி தருது. என் பேர் சுபாஷினி. நாங்கள் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறோம். இன்னைக்கு எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன். நாங்கள் வந்து நிறைய கிராமிய விளையாட்டுக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணோம். என்னென்னா மஞ்சள் அரைத்தல், அப்புறம் மருதாணி, அதுக்கப்புறம் வந்து உடை அலங்கார போட்டி, சிலம்பாட்டம், மயிலாட்டம், அந்த மாதிரி இன்னும் நிறையா செலிப்ரேஷன்லாம் பண்ணோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது வந்து எங்களோட தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கறதுனால நாங்க சாரி, பசங்க வந்து வேஷ்டி சட்டை அந்த மாதிரி அணிஞ்சு வந்துட்டு இருக்கோம். அது வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தையும் குறிப்பிடுது. அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தமிழர்கள் இருக்கிறதுனால. என் பேர் சோபிகா. நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜில் படிக்கிறேன். இப்போ வந்து எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் விழா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பழசெல்லாம் மறந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் ஃபுல்லாக ரோபோட்டிக் இந்த மாதிரி வந்துருச்சு. நான் இப்போல்லாம் மஞ்சள்லாம் வந்து மிக்சியாக தான் அரைக்கிறாங்க. நாங்கள் வந்து அம்மிக்கலை எங்கள் ட்ரெடிஷன் நாங்கள் கொண்டு வரோம். எங்கள் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் கொண்டு வரோம். நாங்கள் அப்ராட்ல இருக்கவங்களாம் இதில் வந்து என்னென்ன தெரியாமல் இருக்கோம். இதனால வெளிப்படி கொண்டு வரோம். இதெல்லாம் எங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கு அப்படின்னு நாங்கள் கொண்டு வரோம். நிறைய ட்ரெடிஷனலாக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அரிசி குத்துதல் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அரிசி எப்படி வரனே தெரியல. எல்லாம் வந்து வேஸ்டேஜ் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதெல்லாம் ட்ரெடிஷனலாக அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே அரிசி குத்துதல் இருந்து மஞ்சள் அரைக்க எல்லாமே நாங்கள் ட்ரெடிஷனலாக பண்ணிட்டு இருக்கோம். கிராமப்புறத்துல வந்து இது ஒரு விழாவா எடுத்து ஒரு பிறநாள் எப்படி கொண்டாடுவாங்களோ அது மாதிரி ஒரு விழாவா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நகரப்புறங்கள்ல வந்து ஜஸ்ட் இது ஒரு பொங்கல் தானே அப்படின்ட்டு குக்கர்ல வச்சு பொங்கல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பாரம்பரியமா பானையில வச்சு பொங்கல் வந்து எல்லாரும் கொண்டாடி பொங்கல் சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க குக்கர்ல வச்சு சும்மா கடமைக்கு பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க.